தோசைக்கல் கடை சேனலுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ மக்களுக்கான வீடியோவாக இருக்கட்டும்னு நான் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ அப்படின்னா கொரோனா கட்டுப்பாட்டில் இருந்து நீங்கள் எப்படி வெளியே வரணும், அதை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே எப்படி வச்சுக்கணுங்கிறதா இதுக்கான வீடியோ. உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப செலவுலாம் இருக்காது. உங்களுக்கு கருஞ்சீரகம் ஒரு சின்ன ஸ்பூனு, குருமிளகு ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துங்க. விரலி மஞ்சள் உங்கள் சுண்டு விரல் நெகத்த அளவுக்கு விரலி மஞ்சள் பீஸ் எடுத்துங்க. சின்ன வெங்காயம் 4, பூண்டு நாட்டு பூண்டு 4 எடுத்துக்கங்க. சரிங்களா? அதே மாதிரி இஞ்சி உங்களோட சுண்டு விரல் அளவு எடுத்துக்கோங்க. ஒரிஜினல் கொம்பு தேன் இங்கே இந்த நரிக்கோவர்கள் இருப்பாங்க ஓகேங்களா, அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா ஒரிஜினல் கொம்பு தேன் கிடைக்கும். அது ஒரு பெரிய ஸ்பூன், வீட்டில் யூஸ் பண்ணுற பெரிய ஸ்பூனுக்கு எடுத்துக்கங்க. துளசி கொழுந்து அப்படின்னா கொஞ்சம் பூவோடு இருக்கும் கொழுந்து. துளசி கொழுந்து வந்து ஒரு 6 இலை எடுத்துக்கோங்க. ஓமவல்லி இலை ஒரு 4 இலை எடுத்துக்கோங்க. ஓமவல்லினா சரிங்களா, அதை நீங்கள் பிடிச்சி சாப்பிட்டாலே உங்களுக்கு ஓமத்தோட ஸ்மெல் ஓமவல்லி இலை, அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பச்சை இலை சாறு, பச்சை இலை இங்கிட்டு நிறைய பேருக்கு தெரியாது நினைக்கிறேன், எங்கள் ஊர் சைடில் நிறையா இருக்கும். பச்சை இலை சாறு எடுத்து அது 1 ஸ்பூன் எடுத்துங்க. பெரிய ஸ்பூன் 1 ஸ்பூன் எடுத்துங்க. இது எல்லாத்தையுமே அம்மிக்கல் அரைக்கணும், தண்ணி தெளிக்காமல் அரைக்கணும். இது எல்லாத்தையுமே நான் ஒரு பேப்பரில் எழுதி ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் நான் போட்டு விட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போட்டு விட்ருக்கேன். அது யார்ட்டா வந்திருக்காங்க கேளுங்க, வந்துருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கொரோனா கண்டிப்பாக வராது. வந்திருந்தாலும் 3 டேஸ் இதை காலையிலையும் நைட்டும் சாப்பிடுங்க. 3 டேஸ் எதுவுமே இருக்காது. தண்ணி தெளிக்காமல் அரைச்சிக்குங்க. சரிங்களா? இதோட ஃபஸ்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறந்துடாமல் அழுத்துங்க. ஓகேவா? பாய்.